விசுவாசியின் அடையாளம் மற்றும் பொதுவான ஆசீர்வாதங்கள். நான் கிறிஸ்துவில் புதிய சிருஷ்டி. நான் ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டவன். கர்த்தரின் தயவு என்னை சூழ்ந்துள்ளது. என் நாட்கள் நன்மையால் நிறைந்திருக்கும். கர்த்தர் என் தேவைகளை நிறைவேற்றுகிறார். நான் தலை, வால் அல்ல. நான் உயர்த்தப்படுகிறேன், தாழ்த்தப்பட மாட்டேன். என் வழிகள் கர்த்தரால் நிலைநிறுத்தப்படுகின்றன. என் வாழ்க்கையில் சாபமில்லை. நான் கர்த்தரால் காக்கப்படுகிறேன். என் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கிறது. நான் ஜெயத்தோடு நடக்கிறேன். என் உள்ளத்தில் தேவ சமாதானம் ஆளுகிறது. நான் பயப்பட மாட்டேன். என் எதிர்காலம் நம்பிக்கையோடு உள்ளது. நான் கர்த்தரால் நடத்தப்படுகிறேன். என் வாயில் ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் தெய்வீக கிருபையிலே நடக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒழுங்கு உண்டாகிறது. நான் தேவனுக்கு பிரியமானவன். என் சிந்தை புதுப்பிக்கப்படுகிறது. நான் நம்பிக்கையில் உறுதியாய் நிற்கிறேன். என் வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. நான் தோல்வி அடைய மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் பிள்ளைகள் கர்த்தரின் ஆசீர்வாதம். என் பிள்ளைகள் ஞானத்தில் வளர்வார்கள். என் பிள்ளைகள் தேவ பயத்தில் நடப்பார்கள். என் பிள்ளைகள் வஞ்சனையிலிருந்து காக்கப்படுவார்கள். என் பிள்ளைகள் நோயின்றி இருப்பார்கள். என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கான விதை. என் பிள்ளைகள் தீய வழிகளில் செல்ல மாட்டார்கள். என் பிள்ளைகள் தைரியம் உள்ளவர்கள். என் பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்பார்கள். என் பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள். என் பிள்ளைகள் நல்ல பெயர் பெறுவார்கள். என் பிள்ளைகள் தவறான நட்பிலிருந்து காக்கப்படுவார்கள். என் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியால் நிறைந்திருப்பார்கள். என் பிள்ளைகள் தாழ்மையுடன் நடப்பார்கள். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நிலை நிற்பார்கள். என் பிள்ளைகள் கல்வியில் மேம்படுவார்கள். என் பிள்ளைகள் தேவ பாதுகாப்பில் இருப்பார்கள். என் பிள்ளைகள் பயப்பட மாட்டார்கள். என் பிள்ளைகள் தேவன் கொடுத்த அழைப்பில் நடப்பார்கள். என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். என் பிள்ளைகள் தீய பழக்கங்களில் வீழமாட்டார்கள். என் பிள்ளைகள் சுகமாக இருப்பார்கள். என் பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். என் பிள்ளைகள் நிம்மதியாக உறங்குவார்கள். என் பிள்ளைகள் எதிர்காலத்தில் தலைவர்களாக இருப்பார்கள்.